வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உடற்பயிற்சிகளை செய்யும் போது அந்த 60 வயதிலுமே தங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக அவங்க வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது உடல் நலத்தையும் தவிர மனநலத்தையும் நமக்கு மேம்படுத்துங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் மனநலம் சீராக இருக்கும். வயதாகும் போது ஏற்படக்கூடிய தடுமாற்றம், பதட்டம் போன்றவற்றை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் ஹெல்ப் பண்ணுங்க. இதன் மூலமாக இதயம் தொடர்பான, நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் என எதுவுமே இல்லாமல் மூட்டு வலி, முடக்குவாதம், உடம்புகள், கை கால்களில் வலி ஏற்படுவது இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா மனதளவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் குறையும். உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ என்னென்ன அந்த உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்யணும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேர்ந்துருங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களால முடிந்த அளவுக்கு சின்னதாக ஒரு வாக்கிங் போகணும். அதுக்கு பேர் தான் குறுநடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடற்பயிற்சி செய்யணும். இப்போ உடற்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சியே சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் இந்த குறுநடை, சின்னதாக வாக்கிங் போகிறது. இந்த சின்னதாக வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக தூரம் நடந்து போகணும், அதிக நேரம் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. அதிக தூரம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு 10லேருந்து 15 நிமிடங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நடக்கும்போது இதய ஆரோக்கியம் மேம்படும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் உங்களுக்கு கரைக்கப்படுங்க. ஸோ இதன் மூலமாக இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. சுகர் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ குறுநடை, அந்த சின்னதாக வாக்கிங் போகிறது அப்படின்றது எப்பவுமே நீங்கள் விட்டுறாதீங்க. அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாற்காலி பயிற்சிகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு நாற்காலி, கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய, உடைந்து இல்லாத இருக்கக்கூடிய நாற்காலி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் உடைந்து இருக்கக்கூடிய நாற்காலியோ சோஃபாவையோ பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த உடற்பயிற்சி செய்யும் போது கீழே தடுமாறி விழுந்துடலாம். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய ஸ்குவாட் பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஸோ அதுக்கு பேர் தான் அந்த ஸ்குவாட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழ் உடல் தசைகள் உங்களுக்கு வலுவாகும். உடல் சமநிலை உங்களுக்கு மேம்படும். பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலி, இந்த குஷன் நாற்காலி அல்லது சோஃபா மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் உட்காந்து எழுந்து திரும்ப உட்காந்து எழுதுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது கீழ் கால் உடல் தசைகள், எலும்புகள் எல்லாமே வலுப்பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். வாரத்தில் 1 அல்லது 2 நாட்களில் 6 அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். இந்த பயிற்சி உங்களுடைய மூட்டுகளை இலகுவாக்கும். நீங்கள் நீச்சல் அடிக்க தெரியல அப்படின்னாலும் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் மூலமாக கூட நீங்கள் நீச்சல் செய்யலாம். ஸோ அவங்களுடைய அந்த புரிந்துணர்வு படி, அவங்க காட்டக்கூடிய வழிமுறைகளின் படி நீங்கள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம். இப்போ நீச்சல் பயிற்சி நீங்கள் செய்யும்போது தனியாக செய்யணுமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. உங்களுடைய துணைவரோட நீங்கள் நீச்சல் பயிற்சி செய்யலாம். உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் நீச்சல் பயிற்சி செய்யலாம். உங்களுடைய உறவினர்களோட நீங்கள் நீச்சல் பயிற்சி செய்யலாம். அப்படி செய்யும் போது அந்த நீச்சல் அடித்து முடிச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய மனதளவிலும் ஆரோக்கியம் மேம்படும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. உடலையும் மனதையுமே நீச்சல் பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியப்படுத்துங்க. ஸோ நீச்சல் தெரியல அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் பயிற்சி பெற்ற ஒரு நிபுணரோட நீங்க நீச்சல் அடிக்கலாம். நீங்களாகவே தனியாக நீச்சல் அடிக்கலாம்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஆபத்தில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். கவனமாக நீங்க இருக்கணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா சுவரில் மட்டும் நீங்க புஷ்அப் பண்ணிக்கலாம். தரையில் புஷ்அப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாதுங்க. நீங்க சுவரில் மட்டும் புஷ்அப் பண்ணலாம். மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் புஷ்அப் பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க அதிக எனர்ஜி, அந்த ஆற்றல் செலவு பண்ணணும் அப்படின்றது தேவை கிடையாது. உங்களுடைய உடலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வலு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் இல்லாமல், உடம்பு வலி இல்லாமல் சுவரில் மட்டுமே நீங்கள் சாதாரணமாக நார்மலாக புஷ்அப் பண்ண போதும். ஸோ இது நல்ல ஒரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். கை கால்கள் வலி ஏற்படுவது, குறிப்பாக அந்த தோள்பட்டை வலி ஏற்படுவது, தசைகளில் வலி ஏற்படுவது, அது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கைகள் உங்களுக்கு இயல்பாகவே செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் அமர்ந்த நிலை பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இப்போ நாற்காலியில் அல்லது கட்டிலில் அமர்ந்தபடி நீங்கள் காலை தூக்க வேண்டும். இது கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிங்க. குறிப்பாக அந்த தொடை பகுதி, அந்த மாதிரி மூட்டு வெளியெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு இது குறைக்குங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஒற்றைக்கால் சமநிலையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். கிட்டத்தட்ட சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் அந்த ஒற்றைக்கால் சமநிலை இருக்கும். இந்த பயிற்சி சமநிலையை உங்களுக்கு பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு சில நிமிடங்கள் ஒற்றை காலில் நிற்கணும். பின்னர் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் நிற்கணும். ஸோ இது மாதிரி
நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம். அப்போ நாற்காலியில் அல்லது கட்டில் அமர்ந்தபடி காலை தூக்கும் போது தசைகளை வலுப்படுத்திக்கலாம். கீழே தடுமாறக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு இருக்காது. அதே போல் நீங்கள் ஒரு காலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நிற்கிறது, திருப்பி ஒரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை அந்த கால் மேலே வச்சுட்டு நீங்கள் நிற்கிறது, இது மாதிரிலாம் பண்ணும்போது கால்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலுப்பெறும். மூட்டு வலி, முடக்குவாதம், அந்த மாதிரி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. தசைகள் வந்து உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்குங்க. ஸோ பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் எங்கேயுமே நடந்து போகலாம், வரலாம். உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக அந்த 50-60 வயதிலுமே இருக்க முடியும். அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த 2 உடற்பயிற்சி, அமர்ந்த நிலை பயிற்சி, ஒற்றைக்கால் சமநிலை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். சைக்கிள் ஓட்டுதல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும் போது அந்த 60 வயதிலுமே அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிளை ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம், அல்லது சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிள் ஓட்டிட்டு வரலாம். உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான நிலையான சைக்கிளை வந்து வாங்கி வீட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பயிற்சி செய்யலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கீழ் உடல் தசைகளுமே வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டலாம். அப்போ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா வேகமாக சைக்கிள் ஓட்டணும், ரொம்ப தூரமாக நம்ம சைக்கிளில் போயிட்டு வரணும், அதிக நேரம் சைக்கிளை ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லைங்க. உங்களால் ஓட்ட முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஒரு 10-15 நிமிடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது, அல்லது ஒரு 5-10 நிமிடங்கள் உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு ஆற்றல் அதுக்கு செலவு பண்ணுறதுன்றது முக்கியம். கொஞ்ச நேரம் நீங்கள் ஓட்டினாலே போதும். இந்த குறிப்பாக சைக்கிள் ஓட்டும்போது மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் எதுவும் இருக்காது. மூச்சு பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மூட்டுகள்லாம் இலகுவாயிடும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சைக்கிள் நீங்கள் ஓட்டணும். சைக்கிள் உங்களுக்கு ஓட்ட தெரியல அப்படின்னாலும் இந்த வீட்டில் வந்து சைக்கிள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இயல்பாகவே வந்து அந்த சைக்கிள் ஓட்டக்கூடிய பயிற்சின்றதை மேற்கொள்ளலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாங்க அந்த 50-60 வயதிலுமே. அதே போல் அந்த 50-60 வயதிலுமே செய்யக்கூடாத ஒரு சில உடற்பயிற்சிகளாக இருக்குது. அதெல்லாம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த டெட் லிஃப்ட் போன்ற ஒர்க் அவுட்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ வந்து புல்லப்பு, புஷ்அப் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் புஷ்அப் வந்து சுவரில் பண்ணலாம், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே தரையில் வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறது வெயிட் வந்து அதிகமாக தூக்குறதெல்லாம் அந்த 50-60 வயதில் நம்ம பண்ணக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு அந்த அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட் எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகள்லாம் செய்யக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகளை கூட தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா ரொம்ப வேகமாக உட்காந்து எழுந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாதுங்க. எனர்ஜியெல்லாம் அதிகமாக வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் முடிந்த அளவுக்கு உட்காந்து பொறுமையாக இருந்தாலே போதும். அப்படி தான் நீங்கள் ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகளை செய்யலாம். ஒருவேளை தவிர்க்கிறது எப்படின்னா நீங்கள் வேகமாக செய்கிறீங்க, உங்களால் வந்து பொறுமையாக உட்காந்து எழுந்திருக்க அளவுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை இல்லைன்னா நீங்கள் ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகளை செய்யாமலே இருக்கிறது நல்லது தான். அதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெட்மில்லில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். 50 வயது தாண்டும் போது இம்பேலன்ஸ் நமக்கு ஏற்படும். இதனால் ட்ரெட்மில் நடக்கும்போது பேலன்ஸ் தவறி விடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரெட்மில் ஆக்டிவிட்டிலாம் தவிர்த்தணும். அதே போல் ஜிம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் 50-60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் அறவே தவிர்க்க வேண்டும். அதே போல் தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது. வேகமாக ஓடுவதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். உங்களால் செய்யக்கூடிய நிதானமான உடற்பயிற்சிகள் மட்டுமே நீங்கள் செய்து கொண்டு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அந்த 50-60 வயதிலுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.